அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மிடம் உள்ள கஷ்ட நிலை மாறணும், நம்மிடம் உள்ள கடன் சுமை தீரணும், நம்மிடம் உள்ள அனைத்து விதமான கஷ்டநிலை எல்லாமே மாறணும், முக்கியமாக கடன் சுமை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இது. மனதார முருகனை நினைத்து நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு பொருள் கோயிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கடன் சுமை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக சிறந்த நாள் சொல்லி பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அந்த நாட்களில் வழிபாடு செய்யலாம். சஷ்டி தினங்கள் மாதம் மாதம் வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை நட்சத்திரம் வருது. இப்படி அவருக்குரிய தினங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அன்றைய தினம் முருகப்பெருமான் கோயிலில் பல அபிஷேகங்கள்லாம் நடக்கும். முருகப்பெருமானுமே ஒரு அபிஷேக பிரியர் தான். முருகப்பெருமானுக்கு பலவித பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்னு சொல்லிட்டு பல பொருட்களால் அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் கோயில்களில். உங்களால் அந்த அபிஷேகம் எப்போ நடக்கும், அந்த கோயிலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் முருகன் கோயிலில் எப்போ அபிஷேகம் நடக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நேரத்தை என்ன பொருள் நீங்கள் வாங்கி தர முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது சிறப்பானதுமே கூட. முருகன் கோயிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இதனால் கையில் காசு பணம் தங்கும். முக்கியமாக முருகனோட அருளால் வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் லைஃப் போய்கிட்டு இருக்கும். கடன் சுமை தீர்வு கிடைக்கும். கடன் சுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னே சொல்லலாம். என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள் கிருத்திகை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, இந்த சிறப்பான நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நமக்கு பல நன்மைகளை உண்டாக்கும். மாதம் மாதம் வரும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வழிபாடு செய்கிறதுனால ஒரு வருடம் முழுவதுமே விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் வழிபாடு செய்வீங்களா, முருகப்பெருமானை 11 முறை வலம் வாங்க. 6 அகல் விளக்கால தீபம் ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க. இல்லைன்னா 2 அகல் விளக்குகளில் நெய் தீபம் இட்டு 2 திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு போய் முருகப்பெருமானுக்கு என்ன அபிஷேகம் வாங்கி கொடுக்க முடியுமோ பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கோங்க. முருகன் கோயிலுக்கு போய் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் முருகன் கோயிலில் பல அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதில் ஒரே ஒரு பொருள், இந்த பொருளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். பால் அபிஷேகம் அங்கே நடைபெறும் முருகப்பெருமான் கோயிலில். அங்கே முருகனுக்கு பால் அபிஷேகம் நடைபெறும். அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு அந்த பால் அபிஷேகத்தை என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சமாக இருந்தாலும் போதும். அந்த பாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதில் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி முருகப்பெருமானோட ஸ்லோகம் சொல்லுங்கள். முருகப்பெருமான் மந்திரம் சொல்லுங்கள் ஏதாவது தெரிஞ்சா. இல்லைன்னா ஓம் கந்தனே போற்றி, உன் முருகப்பெருமானை போற்றி, உன் வேலவா போற்றி, உன் வெற்றி வேலா போற்றி, உன் கடம்பா போற்றி, என்னென்ன வார்த்தைகள் தெரியுமோ முருகப்பெருமான் மந்திரம் அதை சொல்லிட்டு அந்த பாலை உங்கள் கையால் எடுத்து பாத்திரத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து உங்கள் வீடு முழுவதுமே நீங்கள் தெளிக்க வேண்டும் இந்த பாலை. இதனால் முருகப்பெருமானின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நிலை மறையும். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். இதோடு அந்த கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்குரிய வாய்ப்பையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான். கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வருமானம் நம்மக்கிட்ட சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பாலை முருகப்பெருமான் ஆலயங்களை நிச்சயமாக நீங்கள் வாங்கி பாருங்கள். முருகனின் அருளால் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும். மிகவும் எளிமையான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு சூட்சமம்னே சொல்லலாம்.
இது முருகப்பெருமானுக்கு விசேஷ நாட்களில் போய் நீங்கள் அங்கே அபிஷேகம் நடக்கும். விசேஷ நாட்களில் போய் நீங்கள் வாங்க. நிச்சயமாக அவருக்குரிய தினங்களில் நீங்கள் வாங்கி அங்கே நடக்கும் பாலை வீட்டில் வைத்து இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும். வீட்டில் இந்த மாதிரி செய்கிறனால கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் நிச்சயமாக. ஏன்னா கந்தனை நம்பினோர் கைவிடப்படான்னு ஒரு வாசகமே இருக்குது. அதனால இந்த பொருளை நீங்கள் வீடு முழுமே தெளித்து விட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் சாமி கும்பிட்டு தீப தூப ஆராத்தி எல்லாம் காமிச்சிட்டே வாங்கலேன். தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே ஒரு நாள் பண்ணிகிட்டே எனக்கு முடிஞ்சிருச்சு ஒன்றுமே வரலைன்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நான் தொடர்ந்து செய்யும்போது அதோடைய பலன் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால இந்த பாலை அபிஷேக பொருளை வீட்டில் வைத்து வீடு முழுவதும் தெளித்து பாருங்களேன். நிச்சயமாக ஒரு வருமானம் வருவதற்கு ஒரு வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்பை முருகன் அருள் கண்டிப்பாக கொடுப்பார். நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி.